அந்த தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு யாருமே முன் வரல. ஏன்னு தெரியுமா? அந்த கோகில அக்கா இருக்காங்க இல்லையா, பெரியவங்களுக்கு தங்கச்சி வச்சுக்கோங்க, இருக்காங்க இல்லையா, அந்த கோகில அக்காவை இப்போ எங்கே கொண்டு போகிறாங்க தெரியுமா? அவங்கள தீயில போட்டு எரிக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கோகில அக்கா என்ன தெரியுமா பண்ணுறாங்க? என்ன பண்ணுறாங்க? என்ன காப்பாற்றுங்க, என்ன காப்பாற்றுங்க, யாராச்சும் என்ன காப்பாற்றுங்க, நீங்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, ஓடி வாங்க, என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு அழுறாங்க. யாருமே காப்பாற்ற முன்வரல. இப்பதான் இப்படிதான் போயிட்டு இருக்கும்போது பாருங்க, ஒரு ராணுவ அதிகாரி வராங்க. அந்த ராணுவ அதிகாரி வந்து நீங்க போங்க, நீங்க போங்க, உங்களை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோகில அக்காவை என்ன செய்யறாங்க, அப்படியே கூட்டிட்டு வந்து காப்பாற்றி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவங்கள வந்து தனிமைப்படுத்துறாங்க. ஏன்னு சொன்னா, அன்னைக்கு அந்த கணவன் இருந்தா உன்னை தீர போட்டு கொல்லணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதனால இப்படி இந்த கோகில அக்காவை கொல்ல போகும்போது தான் இந்த ராணுவ அதிகாரியை காப்பாத்துறாங்க. இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஆனா அந்த கிராமத்து மக்கள் யாரும் என்ன செய்யல, கோகில அக்கா கிட்ட பேசல, அவங்க பக்கத்துல போக மாட்டாங்க. அவங்க வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்கிறபடினால அவங்க கிட்ட யாரும் என்ன செய்யல, பேசுறதோ அவங்க கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஜாதிய கொடுமை ஒரு பக்கம், இந்த கொடுமை ஒரு பக்கம், இப்படியாக ரொம்ப சோர்வா இருந்தாங்க. யாருமே இந்த கோகில அக்காவை கண்டுக்கல. அப்புறமா இந்த ராணுவ அதிகாரி என்ன செய்யறாங்க தெரியுமா? அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்க நல்லா கவனிக்கிறாங்க. இப்படியாக இருக்கும்போது இந்த கோகில அக்கா என்ன செய்யறாங்க தெரியுமா? சர்ச்செல்லாம் பார்க்குறாங்க, அழகா இருக்கு சர்ச்செல்லாம். எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை மாறோம்னா எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை எங்க போவீங்க நீங்க சர்ச்சுக்கு? உங்க சர்ச்சுக்கு போவீங்க அப்படிதானே? போவீங்களா போக மாட்டீங்களா? பைபிள்லாம் தூக்கிட்டு அப்படி எல்லாருமே சர்ச்சுக்கு போவோம். இப்படி தானே வரிசையாக போவோம். 7:30 மணி ஆகிடுச்சுன்னா போதும், நம்ம பைபிளெல்லாம் எடுத்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு இருப்போம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. எல்லாருமே சர்ச்சுக்கு போகிறாங்க. இந்த ராணுவ அதிகாரியும் சர்ச்சுக்கு போகிறாங்க. இப்போ இந்த கோகில அக்காவுக்கும் சர்ச்சுக்கு போகணும் ஆசை. அந்த அதிகாரியை கேட்குறாங்க, சர்ச்சுக்கு எதுக்கு போறீங்க, யார் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு 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 ஏசப்பா பற்றி அறிஞ்சுக்கிறாங்க. சரியா? ஏசப்பா பற்றி அறிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஏசப்பா யாரு, எதுக்காக ஏசப்பா இந்த உலகத்தில் வந்தாங்க, மக்களின் பாவங்களுக்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட எல்லாத்தையும் இந்த அக்கா கேட்குறாங்க. இந்த கோகில அக்கா கேட்குறாங்க. இப்போ அந்த அக்கா சொல்றாங்க, அந்த கோகில அக்கா சொல்றாங்க, பாருங்க தம்பி தம்பி பாருங்க தம்பி பாருங்க, கோகில அக்கா சொல்றாங்க, நானும் அந்த ஏசப்பாயை ஏற்றுக்கிறேன், அந்த ஏசப்பாயை நானும் ஏற்றுக்கிறேன், அந்த ஏசப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு ஏசப்பா வேணும்? எதுக்கு பார்ப்போம்? எல்லாருக்கும் அப்படிதாங்க. ஏசப்பான்னு சொன்னா அவங்களும் பிடிக்கும் எல்லாருக்கும். இந்த கோகில அக்காவுக்கும் ஏசப்பா ரொம்ப பிடிச்சி போச்சுருக்கும். ஒரு காலத்தில் ஏசப்பான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ ஏசப்பா பற்றி ரொம்ப அறிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அக்காவும் சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அவங்க பேரை எப்படி மாற்றிக்கிட்டாங்க தெரியுமா? குளோரிந்தா அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. சரியா? குளோரிந்தா அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. இப்போ அவங்க சர்ச்சுக்கு போய் இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு கூட அவங்க நின்றுடல. சரியா? அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அவங்க கிராமத்தில் இருக்கிற மக்கள், ஆண்டவர் அறியாத மக்கள், அவங்களுக்கு எல்லாம் ஏசப்பா பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாதிய கொடுமையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க போயிட்டு இருந்த ஜான்ஸ் சர்ச், அது பக்கத்திலேயே ஒரு கிணறு ஒன்றை வெட்டி அவங்க அந்த சாதிய கொடுமையினால மக்களுக்கு தண்ணி கொடுக்காம பிரச்சனைகள் இருக்குது. அந்த மக்களுக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? தண்ணியெல்லாம் அங்கே அந்த கிணத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படியாக அந்த தங்கச்சி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது அந்த தங்கச்சி, அந்த கோகில தங்கச்சி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவித்து அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்க வந்து நறுமணம் வீசி அவங்க வாழ்ந்தாங்க. அதே போல நாமும் ஏசப்பாவை வளர்ந்துருக்கோம். அப்படித்தானே? யாரெல்லாம் ஏசப்பாவை வளர்ந்துருக்கீங்க? கை தூக்க பார்ப்போம். எல்லாருமே ஏசப்பாவை வளர்ந்துருக்கோம். அப்படித்தானே? சர்ச்சு போடுறோம், சண்டே கிளாஸுக்கு வரோம், எண்ணூருக்கு வர்றோம், எல்லாருமே இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அறிந்து கொண்ட இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுக்கு இயேசுப்பாவை அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். செய்வீங்களா? செய்வீங்களா? இந்த மக்கள் இந்த சாதிய கொடுமையினாலே பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு அநேக ஹெல்ப் இந்த குளோரிந்தா அவங்க பண்ணுவாங்க. அதனால அவங்கள வந்து எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா?
பாப்பாத்தி அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரியா? பாப்பாத்தி அம்மா அப்படின்னு சொல்லி செல்லமாக அன்பாக கூப்பிடுவாங்க. அந்த அளவிற்கு மக்களிடத்திலே இறங்கி போய் பணி செய்தார்கள். நாமும் கிறிஸ்துவை அறிந்து நம்முடைய நிலையை தாண்டி இறங்கி நம்முடைய பணிவிடையை செய்ய அழைக்கப்படுகிறோம். அப்படி பணிவிடை செய்வதுதான் கிறிஸ்துவை அறிந்து நறுமணம் வீச செய்வதாக இருக்கிறது. அதை புரிந்து நாம் செயல்படுவோம். நன்றி.